வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து. இந்த பதிவு குழந்தைகளை செல்வங்கள் தான் சொல்கிறாங்க. வசதியான வீட்டில் பிறந்தாலும் வசதி இல்லாத வீட்டில் பிறந்தாலும் குழந்தைகளை செல்வம் அப்படின்னு தான் சொல்கிறோம். குழல் இனிது யாழ் இனிது என்பார், குழந்தையின் மழலை சொல் கேளாதார் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் குழந்தைகளுக்காக தான் ஓடுறோம். 50-60 வயசு ஒரு ஏன் ஓட்டோம்னா குழந்தைகளுக்காகத்தான் ஓடி 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 அவங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும், நல்ல திருமணம் பண்ண வைக்கணும், நல்ல தொழில் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும், நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணும், ஐஏஎஸ் படிக்கணும், ஐபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு. சரிங்களா? நான் ஒரு சின்ன கேல்குலேஷன் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 1 crore அப்படிங்கிறது சாதாரணமாக 2-3 வீடு வச்சுருப்பீங்க. ஒரு வீடு அப்படிங்கிறது 1 கோடிங்கிறது 1 கோடியை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்குது, அல்லது ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய பெயரில் ஏன்னா பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா பில்டிங் விழுந்துடும். அதை எல்ஐசினா நம்பிக்கை, மத்திய அரசனுடைய உத்தரவாதம். ஏன் நான் ரெஃபர் பண்ணுறேன்னா, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேறு எங்கேயா இருந்தால் பண்ணிக்கலாம், வேண்டாம்லாம் சொல்லலை. மத்திய அரசோட உத்தரவாதம் இருக்குது. அந்த ஒரு பிளான் ஜீவன் அக்ஷய் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. அது யாருமே எடுக்க முடியாது. உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே உங்கள் பெயர்லேயே போட்டுக்கங்க. நாமினி எப்போவுமே உங்கள் ஒய்ஃபை போட்டுக்கோங்க. மாதம் 54,400 உங்களுக்கு வரும். 54,400 வரும். சரிங்களா? இதை உங்கள் பாப்பா பிறந்த உடனே 1 வயசோ 2 வயசோ 3 வயசோ இருந்தது அப்படின்னா அவங்கள பேஸ் பண்ணி இதை கூட உங்கள் பேரில் இன்வெஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும். பாப்பாவுக்கு 8 வயசுக்கு மேலே தான் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும். சரிங்களா? உங்கள் பேர்லேயே போட்டுக்கோங்க. எல்ஐசியில் இண்டெக்ஸ் ப்ளஸ் இருக்குது, நிவேஷ் ப்ளஸ் இருக்குது, எஸ்ஐஐபின்னு இருக்குது, என்டோமெண்ட் ப்ளஸ் இருக்குது. இந்த மாதிரி மார்க்கெட் ஓரியன்ட். கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கெலாம் நீங்கள் எடுக்க போகிறதில்ல, அது எல்ஐசி தான் எடுக்க போகுது. ஏன்னா இருக்கும், இல்லைங்களா? நான் சொல்லலை. சரிங்களா? ஒரு 15 வருஷத்துக்கு, ஒரு 20 இயர்ஸ்க்கு நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா, பாப்பா 21 வயசு வரும்போது அதில் ஒரு 6,35,00,000 உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். 6,30,00,000 ஒரு 15% தான் நான் இப்போ கிடைச்சிட்டு இருக்க ரிட்டர்ன்ஸை மட்டும் தான் போட்டிருக்கேன். இந்த 6,35,00,000 நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, எஸ்டபிள்யூபி அப்படின்னு ஒரு பிளான் ஒன்று இருக்குது. நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு பாப்பாவோட 21 வயசில் மாதம் ஒரு 3 லட்ச ரூபா செலவுக்கு எடுத்துக்கோங்க. மாதம் ஒரு 3 லட்ச ரூபா. சரிங்களா? அடுத்து ஒரு 30 வருஷத்துக்கு அதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க. பாப்பாவுக்கு 51 வயசாகும். பாப்பா அது வர 31 வருஷம் மாதம் 3 லட்ச ரூபா செலவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு இப்போ 30 வயசாக இருந்தால் 50-80 வயசாகும். அந்த டைமில் 30 வருஷத்துக்கு ஆட் பண்ணி போடுறப்ப 80 வயசாகும். சரிங்களா? மாதம் ஒரு 3 லட்ச ரூபா எடுத்துகிட்டே வருவீங்க. அந்த மாதிரி பாப்பா 21 வயசுலேருந்து 30 வருஷம் போடுறீங்க. 3 லட்ச ரூபா செலவுக்கு எடுத்துக்கிறீங்க. அந்த மாதிரி எடுத்திங்கன்னா அடுத்த 30 ஆண்டுகளில் ஒரு 10 கோடியே 80 லட்ச ரூபா, ஒரு 11 கோடி ரவுண்டாக வச்சுக்கோங்க, கேல்குலேஷனுக்காக எடுத்துருப்பீங்க. அது போக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, ஒரு 346 crores கிடைக்கும் அட் த ரேட் ஆஃப் 15%. ப்ளஸ் இந்த 54,400 20 வயசுலேருந்து மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணோம்ல, எல்ஐசியோட ஜீவன் அக்ஷயில் இருக்கிறதுல அதில் ஒரு 38 கோடி ரூபா கிடைக்கும். ப்ளஸ்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டு 1 கோடி இருக்குல்ல, எல்லாத்தையும் சேர்த்துக்கிங்கன்னா கிட்டத்தட்ட 400 crores கிடைக்கும். இந்த 400 கோடி ரூபா சொத்து நீங்கள் வெளியில் இருந்ததுன்னா அவங்க நடமாடவே விட மாட்டாங்க. எல்லா பொலிட்டீஷியன்ஸ் இவங்களும் போட்டு தள்ளி எடுத்துருவாங்க. இது யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு, உங்கள் ஒய்ஃபுக்கு, உங்கள் பாப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். சரிங்களா? பாதுகாப்பாக வரும், பத்திரமா வரும். டேக்ஸ் இருக்கும், அப்ளிகபிள் டேக்ஸ் இருக்கும். போயிட்டு போகுது, ஏமாறாமல் நம்ம பத்திரமா இருக்கணும், அது பெரிய விஷயம் இல்லை. சரிங்களா? டேக்ஸ் நிச்சயம் அந்த டைமில் கவர்மெண்ட் என்ன டேக்ஸ் இருக்கோ, இப்போ பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் 10% இருக்குது. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள்.